அருண், சொல்லு வித்யா. திருவண்ணாமலையில இருக்கிற இடுக்கு பிள்ளையார் கோவில் அந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, ஆமா. அதுல சிக்கி நிறைய பேர் தவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வைரலா நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா? நிறைய தெரியுமே. அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதை இருக்கும் இல்லையா, அங்கே தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட பல 100 வருடங்களாக இருக்குது. ஓகேவா? பக்தர்கள் அந்த வழியாக கிரிவலம் போகிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நுழைவாயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வர்றது அப்படின்றத ஒரு ஐதீகமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் எல்லாம் குணமாயிடும், அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றது அவங்களோட நம்பிக்கை. அதை ரொம்ப வருஷமாகவே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள் எல்லாரும். அந்த நுழைவாயிலோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு வையேன், 1 அடி தான் அகலம் இருக்குமா, 1.25 அடி உயரம் இருக்குமா. இதுக்குள்ளே தான் பக்தர்கள் உள்ளே நுழைஞ்சு வெளியில் வரணும். ஓகேவா? அது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டால், சில பேர் உடல் பருமனாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க உள்ள போயிட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அது 1 அடி தான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்பனா அது உள்ள போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா, கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்க ஈஸியா வெளியில வந்துட முடியும். கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு அது உள்ள போயிட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆந்திராவை சேர்ந்த மணிக்குமார் அப்படிங்கிறவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதுக்குள்ள போயிட்டு வெளில வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவரால் வெளியில வர முடியல. எல்லாரும் அங்க சுத்தி இருந்த பக்தர்கள் எல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து வெளியில இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அந்த இடத்துல அந்த மணிக்குமார் அப்படிங்கிறவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போன செய்தியை நாம் எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறமே நிறைய பெண்கள் அந்த வாயிலுக்குள்ள நுழைஞ்சு வெளியில் வர ட்ரை பண்ணும்போது அவங்களால அது முடியல. உடல் சிக்கி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியில் வர்றதை எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். அந்த வீடியோ கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஒரு நடுத்தர வயது பெண் அந்த இடுக்கு பிள்ளையார் நுழைவாயிலில் சிக்கி அவங்க வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். இந்த மாதிரி நடக்கிறது தொடர்கதையாக இருக்கிறதால இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதை நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க, வயது முதிர்ந்தவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாருமே அந்த நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுமதி கிடையாது, அது உள்ள நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸை தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் தெலுங்கு, இந்த 3 மொழிகள்லையுமே மொழிபெயர்த்து ஒரு போர்டாவே அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு ஐடியாவும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஐடியாவா? அது என்னன்னா, இப்போ உடல் பருமனா இருக்கிறவங்க உள்ள போய் வெளியில வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது போயிட்டு வந்தா தானே தெரியும். ஆனா அவங்க அதில் நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இரும்பு கம்பியால் ஒரு பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க, ஒரு வழி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த வழிக்குள்ள யார் யாரெல்லாம் நுழைய முடியுமோ அவங்களால தான் அதுக்குள்ளேயும் நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு கம்பியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்குள்ளே நம்மளால நுழைய முடிஞ்சிச்சுன்னா அந்த இடுக்கு பிள்ளையார் வாயிலையும் நம்மளால நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் அப்படி வந்துகிட்டு இருக்காங்க. அதில் நுழைய முடியாதவங்களை கண்டிப்பா யாருமே உள்ள அனுமதிக்கிறதே கிடையாதான். நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால வேணாம், உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்கேயே தடுத்து அனுப்பிடுறாங்களாம். இப்படி அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அந்த வாயிலுக்குள்ள நுழையிறது காலையில 6 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் அனுமதிச்சிருக்காங்களாம். அதுக்கு 2 ஷிஃப்ட்ல பணியாளர்கள் கோவில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது அவங்க கண்காணிப்பு பணியில இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா.